ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் வரமிளகாய், ஒரு 10 வரமிளகாய் நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம், அதையும் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ அதிகமாக சிக்கன் சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குவான்டிட்டியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும். ஒரு அரை கிலோ சிக்கன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க அவசியம் இல்லை. பாருங்கள், உப்பு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கி உடனே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் சிக்கனை. அந்த தண்ணியிலேயே நல்லா சிக்கன் வெந்துடும். கரெக்டாக இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. சுண்டதுக்கப்புறம் இது கடைசியாக மிளகுத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சிந்தாமணி சிக்கனில் மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டாங்க. என்னோடய மிளகாய் காரம் கம்மி, அதனால நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டு மிளகாய் நல்லா காரமாக இருந்ததுன்னா இதை சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளியிறேன். நல்ல ஒரு புளிப்பு சுவை சூப்பராக இருக்கும். இதில் லெமன் சேர்த்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே லேசாக கார்னிஷிங்காக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை இது சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு பரட்டி நம்ம சர்வ் பண்ணால் நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி. அவ்வளோதான். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சிம்பிளாக செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே சூப்பராக செஞ்சிடலாம். இது ரசம் சாதத்தோட அப்புறம் வெறும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.